அன்பு நேயர்களே, மழைக்காலங்கள் வந்துவிட்டாலே முறுக்கு சுட ஆரம்பித்து விடுவார்கள். பச்சை பட்டாணியை வாங்கி வைத்து கொண்டு சூடாக வறுத்து தருவார்கள். கெட்டி உருண்டை என்னும் பொரிவிலங்காய் உருண்டை பிடிப்பார்கள். பிடிக்கும்போதே ஒவ்வொருவரும் 5-6 சாப்பிட்டு விடுவோம். ஏனென்றால் மிருதுவாக இருக்கும் பிடிக்கும்போது. பின்பு எடுத்து வைக்கவில்லையா என்று அம்மாவை கேட்டால், அதுதான் பிடிக்கும்போதே கணக்கில்லாமல் தின்று விட்டீர்களே, எங்கிருந்து எடுத்து வைப்பது என்பார் சிரித்து கொண்டு. பற்கள் கெட்டிப்பட உளுந்தோ பயிரோ வறுத்து கொடுப்பார்கள். மெல்வதற்கு சிரமமாயிருந்தாலும் ருசியாயிருக்கும். மழை காலங்களில் மாங்கொட்டை குழம்பு, அதுவும் ஒட்டு மாங்காய் பழுக்கும் தருவாயில் வற்றல் போடுவார்கள். வெல்லம் சேர்க்காமலேயே குழம்பு அத்தனை ருசியாக இருக்கும். அப்பாவோ எண்ணெய் இருந்தாலும் சுந்தரி கைப்பக்குவம் வராது என்பார். அம்மாவை பாராட்டுவார். சென்னையில் உள்ள அப்பாவுக்கு அம்மா கடிதம் எழுதுவார்கள். பெரும்பாலும் போஸ்ட் கார்டு தானே படித்து பார்ப்பேன். ஏனென்றால் போஸ்ட் பாக்ஸில் போடுவது அடியேன்தான். அதில் மகா ஸ்ரீ மாமா அவர்களுக்கு என்று ஆரம்பித்து தேவரீர் பதில் போடவும் என்று முடித்திருப்பார் அம்மா. நான் எனது அக்காவிடம், அக்கா, அம்மா அப்பாவை மாமா என்று எழுதியிருக்கிறது என்பதை கூறி சிரித்து கொண்டிருப்போம். ஏனென்றால் நேரடியாக மாமா என்று அப்பாவை அம்மா அழைத்ததே இல்லை, நாங்கள் பார்த்ததில்லை. வாங்க போங்க என்றுதான் அழைக்க கேட்டிருக்கின்றோம். சிறு குழந்தைகளாகவே இருந்திருக்கக்கூடாதா என்று எண்ணிக்கொண்டுதான் வாழ்நாளை கழிக்கின்றோம். அன்பு நேயர்களே, நாம் அனைவரும். வீட்டில் உள்ளவர்களுக்கு நகைச்சுவை உணர்வு மிகவும் அதிகம். சிரிப்புக்கு எப்பொழுதுமே பஞ்சம் இருக்காது எங்கள் வீட்டில். இன்று நினைத்தால் இனிக்கின்றது, எங்கோ மனது பறக்கின்றது. அன்பு நேயர்களே, உங்களுக்கும் தானே?